மீன ராசிக்காரர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுதுண்ணா? ரொம்ப சிறப்பான யோக பலன்களை கொடுக்க போகிறாங்க. கிரக சூழல்லாம் அப்படி தான் இருக்குது. கோச்சாரம் அப்படி தான் இருக்குது. ராசிக்கு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற போகிறாரு வைகாசி மாதத்தில். அதாவது தமிழ் மாதம் 12 வைகாசி 12 மே 26ஆம் தேதி. சித்திரை 1 வந்து நம்ம தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14. அங்கேருந்து ஒரு 1.5 மாதம் மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் உச்ச பலம் பெற போகிறாரு. குரு பகவான் உச்சம் பெறதுனால மீனராசிக்கு என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால், மீனராசியோட அதிபதியே குரு தான். நம்ம ராசிநாதன் முழு பலம் பெறுறது நமக்கு ஒரு ஹல்க் மாதிரி ஒரு பலம் வந்த மாதிரி, எப்படி இருந்ததுன்னா இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி வந்து மீனராசிக்காரர்கள்லாம் வீறு நடை போட போகிறாங்கன்றதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, குரு உச்சம் பெறுறது அவருடைய யோகஸ்தானம் சொல்லக்கூடிய, மீனராசிக்கு யோகஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல, கடகராசியில். ஸோ 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து கடகராசியில் குரு என்டர் ஆகி அவர் வந்து உச்ச பலம் அடைய போகிறாரு. அங்கே 5ஆம் இடத்துல குரு இருந்தார்னா அவரோட பார்வை 9ஆம் பார்வை ராசிக்கே கிடைக்கும். எந்த ராசியை குரு பார்த்தாலும் அந்த ராசிக்கு யோகன்ற போது சொந்த ராசிக்கு கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான திருப்பு முனைகள், இந்த சிறப்பான தரமான சம்பவங்கள் தான் இனி வர காலங்களில் இருக்க போகுதுன்றதை உறுதியாக சொல்லலாம்.